இப்போ ஹைதராபாத் பாப்புலரான ஸ்வீட் டிஷ் டபுள் கா மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். டபுள் கா மிட்டாய் பிரெட்ல செய்யற ஸ்வீட். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டா செஞ்சிடலாம். இப்போ டபுள் கா மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு பாலை வந்து ஒரு கிண்ணத்துல ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா திக்கார வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பால் வந்து அடிப்பிடிச்சிடும். ஒரு அரை கப்பு வர வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஓரத்துலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த பிரெட் பீஸை வந்து நீங்கள் தூக்கி போட்டாதீங்க. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கட்லெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த சைஸில் நீங்கள் வெட்டிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸாக வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக நெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி வந்து எண்ணெய் பாதி நெய் வேணால் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோட நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ப்ரெட்டு இப்போ வறுத்தோம்ல அந்த நெய்யே ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நம்ம சர்க்கரை பாகு எடுக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு வந்து பதம்லாம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா பாகு காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ப்ரெட்டை போட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் வந்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சுடுங்க. லோ ஹீட்டில் வச்சு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு அரை நிமிஷம் ஆகிடுச்சு. நான் லோ ஹீட்டில் வச்சு நல்லா காய வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம காய வச்சுருந்த பாலை வந்து அதில் ஊற்றிடலாம். பாலை ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக வந்து திருப்பி போடுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சு காய்ச்சிட்ருக்கு. ஒரு அரை நிமிஷம் ஆகிடுச்சு. போட்டு நம்ம ரொம்ப கிண்ட வேண்டாம். ஸோ இது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச நட்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாதி இப்போ போட்டுக்கோங்க, கடைசியில் வந்து பாதி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன். இப்போ ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ டபுள் கா மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம சர்வ் பண்ணுறது தான். இப்போ நம்ம பண்ண டபுள் கா மிட்டாய் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம நெய்யிலே வந்து ப்ரெட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்ததுனால நல்லா வாசனையாக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் சர்க்கரை இல்லாத கோவாவும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி போடுறேன். இதுவே ரொம்ப நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய நட்ஸ் வேறு போட்டிருக்கேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.